மைக்க போடியா கோயில் வேலை நடக்கணும். அதுக்கு மட்டும் என்ன செய்யணும்? அது மட்டும் செய்யுங்க. ஆமாம், கோயில் வேலை நிப்பாட்டக்கூடாது. ஆமாம், கோர்ட்டு பார்க்கறது அளக்கிறது அப்புறம் கோயில் வேலை நிப்பாட்ட சொல்றதுக்கு என்ன? சத்தம் உட்காருங்க. கொஞ்சம் சத்தப்படமா இருங்க. ஏற்கனவே இந்த கோயில் சம்பந்தமான நில பிரச்சனை குறித்து இடத்த அளக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் தாசில்தார், இந்த திண்டுக்கல் கிழக்கு தாசில்தார், என்கிட்ட ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு 10 பேரை வர சொல்லி நான் ஏற்கனவே சமாதான பேச்சுவார்த்தை பீஸ் கமிட்டி நடத்தியிருக்கிறேன். பீஸ் கமிட்டி நடத்தினதில் நான் உடனடியாக இந்த இடத்த அளக்க சொல்லி அடுத்த நாளே அளந்துருவோம், சர்வேரை வர சொல்லி அளந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம பொதுமக்கள் ஊர்க்காரங்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னதில் 20 நாள் டைம் கேட்டாங்க. டைம் கேட்டு இது பிறகு அளந்துக்குருவோம் சார், நாங்கள் பழைய ரெக்கார்டெல்லாம் நாங்கள் பார்க்கணும், அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அளக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு 20 நாள் டைம் கேட்டாங்க. நான் 20 நாள்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் 10 நாளில் முடிச்சிருவாங்கன்னு சொன்னதுல சரி 15 நாள்னு சொல்லிட்டு 15, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 15 நாள் கணக்கு வச்சு 15ஆம் தேதி வர்ற சனிக்கிழமை, இப்போ நாளைக்கு சனிக்கிழமை போய் அடுத்த சனிக்கிழமை இடத்த அளக்கிறதாக நாங்கள் எல்லாமே உத்தரவாதம் கொடுத்து அந்த ஊர் கமிட்டியிலேருந்து வந்த ஒரு 10 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எதிர்பார்ட்டியாக அவங்ககிட்ட அந்த பட்டாதாரன்னு சொல்கிற அவங்க சபையில் சார்பில் ஒரு 4 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். அந்த கையெழுத்து வாங்கிட்டு தான் 15ஆம் தேதி நம்ம இந்த இடத்த அளக்கிறணும். அளந்துட்டு 17ஆம் தேதி பழையபடி பீஸ் கமிட்டி நம்ம போட்டு இந்த எதுக்கு நம்ம அந்த கோயில் இடத்த நம்ம என்ன செஞ்சு நம்ம நம்ம பிரச்சனை இல்லாமல் நடத்துக்கிறோம், ஊர்க்காரங்களுக்கு கோயில் இடம் நிச்சயம் முக்கியம் கொடுத்தாகணும், அவங்கள்ட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறலாம் தான் நாங்கள் சொல்லி எல்லாரையும் சொல்லி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி வச்சோம். இப்போ திடீர்னு ஒரு பஸ் மறியல் செய்கிறதுக்கான ஒரு காரணம் இப்போ கேட்கும்போது நேற்று நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ் வந்ததாகவும் அதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பஸ் மறியல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக இப்போ ஆர்டிஓ, எனக்கு மேலதிகாரி ஆர்டிஓ வந்திருக்கிறார். ஆர்டிஓ பேசினதில் இந்த ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு பீஸ் கமிட்டியில் போட்ட மாதிரி 15ஆம் தேதி இந்த இடத்த அளந்துடுறாரு. 15ஆம் தேதி எந்த நம்பர் நீங்கள் சொல்கிறீங்களோ, சர்வே நம்பர் சொல்கிறீங்களோ, அந்த சர்வே நம்பர் எல்லாமே நான் ஹெட் சர்வேயரை கூப்பிட்டு இங்கே உள்ள விஏஓ, ஆர்ஐ, பிற்கா சர்வேயர் அவங்கள வர சொல்லி ஹெட் சர்வேயரை கூப்பிட்டு நான் தாசில்தாரும் நேரில் இந்த இடத்த அளக்கிறேன். அளக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இது பட்டா நிலம், இப்போ பட்டா நிலமாக இருக்குது. இதே புறம்போக்காக இருந்தால் நாங்கள் எடுக்கிற முடிவே தனி, வேறு யாரும் ஒன்றும் அரசாங்க நிலமாக போகும்போது நாங்கள் எந்த முடிவையும் உடனே இப்போ எடுத்துடலாம். ஆனால் பட்டா நிலங்கிற போது அந்த பட்டாதாரர் இங்கே கூட இருக்கணும். இப்போ அவர் இங்கே இல்லை, சென்னையில் இருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காக ஆர்டிஓ உடனே அவர்கிட்ட பேசிட்டாரு. 15ஆம் தேதி அளக்கிறதுக்கு எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அது வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக இருங்க. நீங்கள் இந்த பஸ் மறியல் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசரம், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு பரிட்சை, +2 பரிட்சை நடக்குது, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவித சூழ்நிலை எந்த நடக்கக்கூடாது. அதனால பொறுமையாக இருங்க. ஆர்டிஓ எனக்கு மேலதிகாரி ஆர்டிஓ பேசிட்டாங்க. உங்கள் ஊர் தலைவர், ஊரில் உள்ள முக்கியஸ்தர் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அன்னைக்கு நம்ம அளந்துருவோம், அளந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள கோர்ட்டு வருது, தகவல் வருது, அன்னைக்கு எந்த கவலையும் பட வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதம் படி எந்த கோர்ட்டில் வந்தாலும் நாங்கள் பீஸ் கமிட்டி போட்டதெல்லாம் எழுத்து மூலமாக எழுதியிருக்கிறோம். உங்கள் போலீஸ் சைட்லேருந்து வந்திருக்கிறாங்க, கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதனால எந்த விதமான அளக்க மாட்டாங்களோ, கோர்ட்டு தலையிட்டதுனால ஏதாவது ஒரு இருந்து போயிருமோ நீங்கள் நினைக்காதீங்க. பட்டா நிலம்னு இருக்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கிறோம். இதே இது அரசாங்க நிலமாக இருந்தால் இது அதுக்கு அரசாங்க நிலமாக இருக்கிறதுக்கு பழைய ரெக்கார்டெல்லாம் பார்க்கணுங்கிறதா நீங்கள் டைம் கேட்டாங்க. இது அரசாங்க நிலமாக இருக்கும், உண்மையிலேயே புறம்போக்காக இருக்கணும், அதுக்கு பிறகு தான் ஏதோ பட்டா மாறி இருக்குன்னு நினைக்கிறோம், அதுக்காக எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு தான் கேட்டு எங்கள்கிட்ட டைம் கேட்டாங்க. டைமும் கொடுத்துட்டோம். 15 நாள் வரைக்கும் டைம் கொடுத்து 1ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் 15ஆம் தேதி இந்த இடத்த அளக்கிறதாக நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கீங்க.
இனிமே வந்து இந்த முடிவை வந்து ஆர்டிஓவோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க 15ஆம் தேதி அலங்கா சொல்லிட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் அபிஷியல்ஸும் வருவாங்க. எங்க ரெட் சர்வேரை வர சொல்றேன், பிற்கா சர்வேர் வருவாரு. அளந்து உங்களுக்கு வந்து எந்த இடம் எவ்வளவு இருக்கு, இந்த கோயிலுக்கான இடம் எவ்வளவு, இந்த ஏற்கனவே ஒரிஜினலா இருந்த பட்டா நிலத்தை வாங்கியிருக்காங்க, இடத்த வாங்கியிருக்காங்களா என்னங்கிறது நாங்கள் முடிவு செஞ்சிருவோம். முடிவு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். 14ஆம் தேதி திருப்பி பீஸ் கமிட்டி போட்டிருக்கிறேன் நான் திண்டுக்கல் கிழக்கு தாலுகா ஆஃபீஸில். அது வரைக்கும் அமைதியாக மக்கள் பொறுமையாக இருங்க. எந்த அவசரமான வேலை நீங்கள் பஸ்ஸம் அடிக்கிறது இல்லை வேறு புறம்பாக அரசுக்கு புறம்பாக அதெல்லாம் தரிசனம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் சார். இந்த 12ஆம் தேதி கோர்ட்டு வர சொல்லியிருக்காங்க, போக தேவையில்லைங்க சார். 12ஆம் தேதி ஒரு 5 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு வர சொல்லியிருக்காங்க சார். அவங்க போக தேவையில்ல. இல்லை போகுது, இது நடவடிக்கை இருக்குங்க. அதான் சார், போகலைங்கிறனால பின்னாடி கவர்மெண்ட் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. கோர்ட்ல இருந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு வந்து கோர்ட்ல இருந்து வந்திருக்குங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் எதுவும் காணிக்கல. ஊர்ல இருந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். ஊர்ல இருந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. வாங்காத உங்க தப்பு. வாங்கியிருக்கணும். அதை வாங்கியிருந்தா நம்ம வந்து அடுத்த நடவடிக்கை ஏன் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பீஸ் கமிட்டி நடத்தி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது கோர்ட்டுக்கு போனது தப்பு செய்யக்கூடாது. நான் அதுக்காகத்தான் அன்னைக்கு வந்து மக்கள் எத்தனை பேர், ஒரு 10 பேர் வந்தீங்க, ஊருக்காரங்க ஒரு 10 பேர் வந்தீங்க. ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஆனா ஆபீஸ்ல இடம் இல்லாத காரணத்தினால ஒரு 10 பேர் உட்கார வச்சு நான் பேசினேன். உங்களுக்கே தெரியும். அந்த வந்தவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், அடுத்த நாளே அளக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீங்க அடுத்த நாளே அளந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு முடிவாக இருக்கும். நீங்க தான் டைம் கேட்டீங்க. நான் உங்களை யாரையும் குறை சொல்லல. நீங்க கேட்ட டைம் வந்து பழைய ரெக்கார்டை பார்க்கணும், அதனால கேட்டீங்க. நான் உங்களை யாரையுமே குறை சொல்லல. பட் அதே சமயத்துல வந்து கோர்ட்ல இருந்து வந்துட்டாங்கன்னு ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. இது தவறு. இனிமே வந்து பஸ் மறிக்கிறது ஓடுறதெல்லாம் இந்த செயல் நீங்க செய்யாதீங்க. நம்ம வந்து உடனடியாக அளக்கிறதுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன டைம் படி நம்ம அளந்து பார்த்துக்கிறோம். நீங்க அதை வாங்கியிருந்தா தான் எங்களுக்கு தெரியும். நீங்களா வந்து 10ஆம் தேதி சொல்றீங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்க பாத்தீங்களா, படிச்சு பாத்தீங்களா? இல்ல படிச்சு பார்த்தா வாங்கி காப்பி வாங்கி படிச்சு பார்த்தா சார். வாங்கி படிச்சு பார்த்துட்டு அந்த 5 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த 5 பேர் மேல கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு 12ஆம் தேதி வந்து ஆஜராகுங்க, நீங்க ஒரு வக்கீல வச்சு ஆஜராங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நாங்க வந்து ஊர்ல கேட்டுதான் எதா இருந்தாலும் செய்ய முடியும், ஊர்ல கேட்டுதான் கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த 5 காப்பியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது கையில கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. சரிங்க சார். நம்ம வந்து அளக்கிறது, நிலத்தை அளக்கிறதுக்கும், ஏன்னா அவங்க வந்து பட்டாதாரர் வந்து தன்னுடைய நிலத்தை தன்னுடைய பேர்ல இருக்கிற நிலத்தை அளக்கிறதுக்காக அவர் வந்து பணம் கட்டியிருக்கிறாரு. சரி. அப்ப எந்த ஒரு பட்டா நிலமா இருந்தாலும் அதை முறைப்படி அவருக்கு நோட்டீஸ் போட்டு எதிர்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத கேட்டுட்டு அது பிறகுதான் செய்யணும். அதுதான் முறை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல ஏற்கனவே நாங்க வந்து 1984 அன்னைக்கு வந்து 1986ஆம் வருஷம் அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறோம். அது யாரு வருவார் 5 வருஷத்துக்கு முன்னாடி வருவார். புதுசா இல்ல, 1986லயே வந்து கிரிய பத்திரத்தோட பட்டா வச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு பட்டா நிலம்னு இருந்தா அரசாங்கவுடைய ஒரு கோட்பாடுபடி நம்ம பட்டா நிலத்தை வந்து அளந்துதான் பார்க்கணும். உங்களுக்கு கோயில் நல்லபடியா ஒரு இது வழிபாடு செய்யறதுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம செஞ்சு கொடுக்கறது எங்க பொறுப்பு. பொறுமையா இருங்க. அதுக்காக உடனே இந்த பஸ் மறியல் பண்றது செய்யறதும் வேண்டாம். தப்பு
எழுதி கொடுத்துருக்குறோம். 15ஆம் தேதி நான் வந்து இடத்த வந்து அளந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 12க்கு எப்படிங்க சொல்ல சொல்லிக்கிறாங்க பொறுமையா. யார் போடுறது நீ போ மேல எடுத்துக்கிட்டாரு சொல்லு எடுத்துக்கிட்டாரு